ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். கொஸ்டின் ஃப்ரம் கோவிந்தன் சார். தனது அவதார நோக்கம் முடிந்தவுடன் தன்னுடன் வைகுந்தம் வருமாறு ஸ்ரீராமபிரான் ஆஞ்சநேயரிடம் கேட்டபோது, உன்னுடன் இருந்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் அசை போட்டு பார்த்துவிட்டுத்தான் வருவேன் என்று ஆஞ்சநேயர் கூறியதை ஒரு காதலனும் காதலியும் மெரினா பீச்சில் சந்தித்துவிட்டு வீடு திரும்பிய பின் அந்த நினைவுகளை அசை போடுவதற்கு இணையாக தாங்கள் குறிப்பிட்டு பேசியிருக்கிறீர்கள். அப்படியானால் ஆஞ்சநேயரின் இந்த செயல் கூட ஒரு சாதாரண மனிதனின் லௌகீக செயல் போன்றதுதானா? பிறவா வர வேண்டும் பெம்மானே அப்படிங்கிறது ஆன்மீகத்தில் எல்லாரும் தேடுகிற ஒரு நிலை. இன்னும் பிறவாது இருக்கணுங்கிற மாதிரி. இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, காரைக்கால மேயர் போன்றவர்கள், பிறப்பு உண்டேல் நின் அடி மறவா வரம் தாங்கிறார். ஒருவேளை பிறந்துட்டேன்னா உன் பாதத்தை நான் மறக்காமல் இருக்கணும். கருதா மறவா நெறிக்கான உன் இருத்தால் வனஜம் தர என்று சிவாய் அப்படிங்கிறது. இன்னொரு வகையில் ஒரு தரிசனம் கிடைக்காத வரைக்கும் கடவுள்து நமக்கு இந்த வாழ்க்கையில் ஏதோ ஒரு எய்ம்லெஸ்ஸாக மீனிங்லெஸ்ஸாக ஒரு மாய மாதிரி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த கடவுளுடைய ஆனந்தம் என்னன்னு தெரியுதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ நம்முடைய அந்த கன்செப்ட் மாறிடும். அதனால் அந்த நிலை போனால் அப்பர் சுவாமி மாதிரி ஒரு நிலை வரும். அதில் என்ன சொல்கிறாரு, மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தேங்கிறாங்க. இந்த மாநிலம்னா பூலோகத்தில் மனித பிறவியும் வேண்டும். எப்போ? எடுத்த பொற்பாதமும் தூக்கிய இடையனுடைய திருவடியினுடைய தரிசனம் கிடைச்சாக்கா கோவை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் குனித்த புருவமும் காணப்பெற்றால், இறைவனுடைய புருவங்களும் கோவை செவ்வாயில் சிரிப்பும் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கன்செப்ட் இருக்குது. எதுக்காக அது மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு கன்செப்ட் இருக்குது. ஆஞ்சநேயர் என்ன சொல்கிறாரு, நான் வைகுண்டத்துக்கு உங்கூட வந்து என்ன பண்ண போகிறாராமாம், அங்கே எல்லோரும் பக்தர்கள் உட்காந்துட்டு தியானத்தில் இருப்பாங்க, பாடின்னு இருப்பாங்க, வேதம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் தான் வைகுண்டத்திலையும் கைலாசம் இருக்கிற காட்சிகள் என்று நம்முடைய புராணங்கள் சொல்லுகின்றன. ஸோ அதை மாதிரி இருக்கிறத விட நான் இங்கே உட்காந்து அசை போட்டு பார்த்துட்டு, நான் உன்னை எப்போ மீட் பண்ணேன், எப்படி கனையாளியை வந்து கொண்டு போனேன், அங்கேருந்து சூடாமணியை கொண்டு வந்து கொடுத்தேன், யுத்தத்தில் நான் எப்படியெல்லாம் உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தேன், இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் ஒவ்வொன்றா அசை போட்டு மெதுவாக பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிறாரு. அப்போ ராமருக்கு அது சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி கூட ஒருத்தர் இருக்கானே அப்படின்ட்டு, சரிப்பா அப்போ அடுத்த யுகத்தில் நான் உன்னை பிரம்மாவாக போஸ்டிங் கொடுத்துட்றேன், உனக்கு எந்த திசையிலிருந்தும் எந்த ப்ராப்ளமும் வராது இருக்கிறதுக்காக உனக்கு 5 முகத்தை தரேன்னார். 4 திசைக்கு 4 முகம், மேலே ஊர்துவத்தில் இருக்கக்கூடிய அயகிரிவு முகம். ஸோ நான் 5 முகம் கொடுக்குறேன், எந்த திசையிலும் உனக்கு ப்ராப்ளம் வராதுன்னு. அப்போ மகேந்திரகிரி மலையில் போய் ஆஞ்சநேயர் பஞ்சமுக ஆஞ்சநேயராக உட்காந்து தவம் செய்யக்கூடிய ஒரு உயர்நிலையை அவர் அடைகிறார். அதுக்கு பல காரணங்கள் உண்டு. யூ வாஸ் நாட் பாதர்ட் அபவுட் எனிதிங் மெட்டீரியலிஸ்டிக் இன் திஸ் வேர்ல்டு. இந்த ராம பட்டாபிஷேகம் நடக்கிற போது எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. இப்போ சீதை தன் கழுத்தில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த மணி மாலையை எடுத்து அவருக்கு ஆஞ்சநேயருக்கு கொடுக்குறான். இவர் அதில் இருக்கிற மணியை கட்சி பார்த்துட்டு கீழே போட்டுறாரு. அந்தமாக ஃபீல் பண்ணுறா. எல்லோரும் என்ன ஆச்சு ஆஞ்சநேயாங்கிறாங்க. இதில் ராமர் இல்லை அப்படின்ற, ராமர் இல்லாத எந்த பொருளையும் எனக்கு வேணாம் அப்படிங்கிறான். அப்போ ராமர் எங்கே இருக்காருன்னா அங்கே பாருன்னு தன்னுடைய நெஞ்சை கீழ்ச்சி காட்டுறாரு. அதில் ராமரும் சீதையும் லட்சுமணனும் உட்காந்துருக்கிற பட்டாபிக்கு கோஷம் கிடைக்குது. அப்போ தான் அவனுடைய உயர்வை மக்கள் புரிந்து கொண்டார்கள்ங்கிற மாதிரி. சரி, ஆஞ்சநேயர் எங்கேயோ மகேந்திரகிரி மலையில் போய் தவத்தில் உட்காந்துட்டாருன்றதோட அவருடைய பொறுப்பு நிறைவேறல. இந்த உலகத்தில் எப்பெல்லாம் பக்தர்கள் ஒரு ஆஞ்சநேயர் ராமர் இவங்களெல்லாம் நினச்சி பூஜை பண்ணுறாங்களோ அப்போல்லாம் ஒரு உலகத்தில் வந்துக்கிட்டு இருக்கார். வேறு வேறு உடம்புக்குள்ளே அந்த எனர்ஜி தவம் அங்கே, ஆனால் அந்த சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து எல்லார் உடம்புலையும். இப்படி வந்தவர் தான் துளசிதாசர், இப்படி வந்தவர் தான் ராகவேந்திர சாமி, வியாசராயர், இவங்கெல்லாம் அந்த மாதிரி வந்தவங்க தான். அதனால் இல்லாமல் போவதில்லை. And they will be useful to the people who remember them always and help them also. ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வடிவில்லாத அடிமை செய்கிற நிலையில் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆஞ்சநேயருடைய இது இருக்கும். ஸோ ஆஞ்சநேயர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கன்செப்ட் ஆஃப் லிவிங்க்கு ஒரு உதாரணம்.
கடவுள்கிட்ட போய் ஈசன் இந்த எண்ணிடினியில் உட்கார்றதை விட அந்த கடவுளை நினைத்து கொண்டு இந்த உலகத்தில் இருந்து அந்த கடவுளை நம்புகிறவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறேன் அப்படிங்கிறது. நீங்கள் பிஹெச்டி பண்ணிடுறீங்க, அதுக்கப்புறம் வேறு யாரோ பிஹெச்டி பண்ணால் அவங்களுக்கு உங்களை கைடாக போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி. Question from Satish Raghavan. Why is it that Sugriva, reborn as Karna, was not a friend of Dronacharya? Would this have சுக்ரீவன் வந்து கர்ணனா பிறந்தான். சூரிய சுக்ரீவன் கர்ணனா பிறந்தான். ஒரு டிராமால சொல்ல who was not a friend of Dronacharya. Would this have redefined Mahabharatam? Was there a Krishna play in this? Is all destiny or divine drama? ஆர்எஸ் மனோகர் ட்ராமா நடக்குது, அதில் நடிக்கிறதுக்கு யாருக்கு எந்த பாத்திரம் சூட் ஆகுதோ அவங்கள செலக்ட் பண்ணுறாங்க. அந்த பாத்திரம் அவங்க கிடையாது. இப்போ நீங்கள்லாம் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க, அந்த காலத்துலலாம் அக்கௌண்டன்ட் ஜென்ரல் ஆஃபீஸில் ரிசர்வ் பேங்க்லாம் அங்கங்கே வேலை செஞ்சவங்கெல்லாம் தான் ஈவினிங் மியூசிக் அகாடமிலையும் நாரதர் கான சபாலையும் ட்ராமா போடுவானுங்க. அவன் ஸ்கூட்டரில் வந்து இறங்கிடுவான், போய் ஒரு மேக்கப் ரூமுக்குள்ளே என்னென்ன பாத்திரம் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் போட்டுக்குவான். அந்த ட்ராமாவில் நடிச்சுட்டு ஆன உடனே திருப்பிடுவான். ஒருவேளை அதில் பியூனாக நடிக்கிறவன் ஆஃபீஸில் மேனேஜராக இருந்திருப்பான், ட்ராமாவில் பியூனாக நடிக்கிறவன் ஆஃபீஸில் மேனேஜராக கூட இருந்திருப்பான். அதனால் இதெல்லாம் ஒரு ட்ராமா. டோன்ட் டேக் சீரியஸ்லி அபவுட் ஆல் திஸ். யார் எதுக்காக இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு உங்கள் கர்மா தியரி அது இதெல்லாம் போட்டுட்டு நம்ம பார்த்தா எதுவுமே புரியறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. நான் எப்பயோ சொல்லிட்டேன். சம்பூர்ண ராமாயணம் சினிமா, அதில் என்டி ராமராவ் அவர் தான் நீட்டு மூக்கெல்லாம் வச்சுன்னு நல்லா உயரமாக இருக்கிறாரு. அதனால் அவருக்கு ராமர் வேஷம், அந்த வயசுக்கு அவர் தான் சூட்டாரா, இந்த வயசுக்கு அவர் தான் சூட்டார். அதனால் எந்த ஒரு ட்ராமா எடுத்தாலையும் நீ பார்த்தியானா, அந்த காலத்தில் ராமாயணம் எடுத்தாங்கன்னா என்டி ராமராவ் ராமர், நரசிம்ம பாரதின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் லக்ஷ்மணன், அப்புறம் தாரா சிங் இதில் பைல்வான் அவன் தான் ஹனுமான். அதில் அதே மாதிரி மகாபாரதம் எடுத்தால் தாரா சிங் தான் அதில் பீமன். அவங்க சூட் ஆகணும், அந்த வேலைக்கு சூட் ஆகணும், அந்த மாதிரி கொண்டு வராங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ரொம்ப சீரியஸாக அவங்க மூளையை போட்டு குழக்க தேவை. அந்த கேள்விக்கான விடை, வாலியை ராமர் வதம் பண்ணுறாரு. வாலி யார்? இந்திரன். சூரியன் யார்? சுக்ரீவன். ஸோ ராமாயண காலத்தில் சூரியன் சுக்ரீவனாக இருந்தான், வாலி இந்திரனாக இருந்தான். இவர் வந்து வாலியை வதம் பண்ணிடுறாரு. அப்போ வாலி சொல்கிறான், ஏன் அவனுக்கு மூளை இருக்குதா? ராவணனை 10 தலையோட வண்டுன்னு நினச்சி பிடிச்சவன், உனக்கு ராவணனை தான் அழிக்கணும்னா என்கிட்ட சொல்லியிருந்தா ஒரு நிமிஷத்தில் முடிஞ்சிருக்கும். இந்த குரங்கு தம்பிக்காக நீ வந்து என்னை போய் கொண்டுட்டியான்றான். இவர் என்னன்னு சொல்கிறார், அண்டி வருவோருக்கு அருளே நாய் நரம் என்ன மாண்மை என்னாமுங்கிறார். என்னை ஒருத்தன் நம்பி வந்துட்டா அவனுக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா நான் ஆம்பளையாக இருந்து என்ன லாபம் அப்படின்னு. அப்போல்லாம் அவன் சொல்கிறான், இதெல்லாம் ராங்கியா அப்படின்னு. ராமர் என்னன்னு சொல்கிறார், சத்திரத்தே அது சத்திரத்தே இது கீழக்க பண்ணுறார், அதர்மத்தை அழிப்பது சத்திரிய தர்மம் அப்படிங்கிறார். அவன் எதையும் மதிக்கலை. நாங்கள் குரங்குங்க, எங்கள் ரூல் எங்களுக்கு, நீ மனுஷன், உன் ரூலே எங்ககிட்ட அப்ளை பண்ணாத அப்படின்னு சொல்லிடுறான். சரிப்பா, உனக்கு வேணாம் எனக்கு வேணாம், நான் எப்படி உன்னை மறைஞ்சி நின்று கொல்லணும், அந்த மாதிரி அடுத்த பிறவியில் நீ என்னை மறைஞ்சி நின்று கொன்னுடு அப்படின்னு ராமாவதாரத்தில் சொல்லிட்டார். யார்? ராம டோல் டு இந்திரவாலி. ஸோ அடுத்த பிறவியில் மகாபாரதம் வருது இல்லையா, அப்போ வாலி வந்து ஒரு வேடனாக பிறந்திருக்கான். அவன் பேர் ஜரா. இப்படி காலை வச்சுன்னு கிருஷ்ணர் உட்காந்துருக்காரு. ஜராக்கு அது மான் கால் மாதிரி தெரியுது. அதனால் அவன் அம்பு விடுற போது மானு நினச்சி கால் விஷ்ணு பாதம், அதனால் காலில் தேய்ச்சி கிருஷ்ணருடைய உயிர் பிரிக்கிறது. இப்போ ராமாயண காலத்தில் முடிஞ்சது, மகாபாரதத்துக்கு ஆகுது. இவர் கொடுத்த வாக்கு தான் அடுத்த பிறவியில் ரிப்பீட் ஆகுது. இந்த மாதிரி தான் எல்லா கேரக்டர்ஸும். உலகத்தில் முதல்ல வந்து சாஸ்திர கவச்சன்னு ஒருத்தன் தான். சாஸ்திர அப்படின்னா 1000ன்னு அர்த்தம். கவச்சம்னாக்கா அஷத், அப்படி கவச்சங்கள். கடவுள்கிட்ட அவன் 1000 கவச்சத்தோடு வரான். என்ன கண்டிஷன்? யாராவது என்னை கொல்லணுன்னா 12 வருஷம் தவம் பண்ணணும், 12 வருஷம் எனக்கு எதிரில் நின்று சண்டை போடணும், அப்போ தான் ஒரு கவச்சத்தை கழட்ட முடியும். அவனுடைய நோக்கம் என்ன? எவ்வளோ வருஷம் ஆகும், 1000 கவச்சத்தை கழட்டுறதுக்கு எவ்வளோ ஆகும், அவ்வளோ வருஷம் உயிரோடு இருக்கலான்ட்டு பிறந்துட்டான். அவனுடைய அக்கிரமம் ஜாஸ்தியாகி போகுது. அப்போ எல்லோரும் போய் மகாவிஷ்ணுக்கிட்ட முறையிடுறாங்க. சரி, நானே வந்து இதுக்கு வழி காட்டுறேன்னு சொல்லி தன்னை 2ஆக பிரிச்சுக்கிறாரு. ஒன்று நரன்னா அர்ஜுனன் மாதிரி, இன்னொன்று நாராயணன்.
இந்த நரநாராயண பர்வதம்ன்ட்டு பத்ரிகாசிரமத்துக்கு பின்னாலே இன்றைக்கும் இருக்குது. நீங்கள் பத்ரிநாராயணன் கோயிலுக்கு போனால் அதுக்கு பின்னால் நரநாராயண பர்வதம்னு இருக்குது. ஸோ அந்த இடத்துல நரன் தவம் பண்ணுவான் 12 வருஷம். நாராயணன் வந்து இவங்ககிட்ட சண்டை போடுவான். அதுக்கப்புறம் இவர் போய் 12 வருஷம் கழிச்சு தவத்தில் உட்காந்துக்கார், அவன் வந்து சண்டை போடுவான். இப்படி ஒவ்வொன்றா பிச்சுக்கிட்டு இருந்தாங்க. 999 கவசம் பிச்சுட்டாங்க. அப்போ ஒன்றே ஒன்று இருக்குது. அதுக்குள்ளோ யுகப்பிரளயம் வந்து எல்லாம் முடிஞ்சு போகுது. யுகப்பிரளயம்னா என்ன? இந்த உலகத்தில் விஷ்ணு வந்து எருதுவாக வருவார். அவர் 2 எருதுக்கு காலை நந்தி இல்லையா, அது கொம்புக்கு நடுவில் சிவன் ஊழி தாண்டவும் ஆடுவார். இந்த உலகத்தில் இன்னும் கடைத்தேரா பிரம்மனும் போய், பிரம்மா கூட போயிடுவான். அப்போ பிரம்மனும் போய் கங்காளன் கலேவரமும் எம்மிரை நல்வீணை வாசிக்குமேங்கிறான். ஸோ அந்த மாதிரி வர்றபோது எல்லாரும் அழிஞ்சிடறாங்க இல்லையா. அதில் இவனும் போயிட்டான், சாஸ்திர கவச்சனும் போயிட்டான். அவன் எங்கே போவான்? சூரியன்கிட்ட தானே வந்தான் அவன். அதனால் சூரியன்கிட்ட போயிட்டான், அங்கே வெயிட்டிங்கில் இருக்கான். அடுத்த பிறவியில் மகாபாரத காலம் ஆரம்பிச்சிடுது. அப்போது குந்தி தேவி சும்மா இல்லாமல் வரம் கேட்குறாள். சூரியன் பார்த்தான் அப்படின்னு இவனை பேக்கப் பண்ணி விட்டான். அவன் தான் கர்ணன். அப்போது கர்ணன் மகாபாரத யுத்தத்தில் இவங்க கூட இருக்கான், துரியோதனாதிகள் கூட இருக்கான். அப்போ அந்த கவச்சத்தையும் குண்டலத்தையும் நரநாராயணர்களாக ஒரு பிறவியில் இருந்த அர்ஜுனனும் கிருஷ்ணனும் இந்த பிறவியில் வாங்குறாங்க, அவங்ககிட்ட வாங்குறாங்க. அதனால தான் அந்த கவச்சத்தை கேட்டு வாங்கினாங்கன்றதெல்லாம் உங்களுக்கு வருது. இப்படி எல்லாத்துக்கும் ஒரு கண்டினியூட்டி எல்லாம் இருக்கும். எந்த கண்டினியூட்டியும் நமக்கு புரியாமல் போகலாம். இல்லை எல்லா புராணங்களையும் நான் முறைப்படி பார்த்துனே வந்தால் எந்த கேரக்டர் எப்படி வந்துக்குது என்ன இதெல்லாம் நமக்கு புரிஞ்சாலையும் புரியலாம். ஸோ எல்லாமே முடிஞ்சு போனால் கூட ஒவ்வொரு கேரக்டரும் இந்த உலகத்தில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ராமாயண காலத்தில் இவோ பரதனுக்கு பட்டம் கட்டி பார்க்கலன்னு சொல்லி அவங்க அம்மா இருக்கா இல்லையா, கைகை, அவளுக்கு ஒரு குறை இருந்துச்சு. அதனால் அந்த கைகை என்ன பண்ணுறான், சபரிமலை ஐயப்பனுக்கு சிற்றன்னியாக வர்றா. அண்டு தசரதனாக இருந்தவன் கேரளாவில் ராஜசேகர பாண்டியனாக வரான். அண்ட் அந்த மந்திரையாக இருந்தா இல்லையா, அவன் மந்திரியாக வரான். ஸோ அதே மாதிரி ராமாயண காலத்தில் என்ன நடந்ததோ அது சபரிமலை ஐயப்பனுடைய வாழ்க்கையிலையும் நடக்குது. தசரதனாக இருந்தவன் ராஜசேகர பாண்டியன், கைகேயாக இருந்தவன் தன் மகன் பட்டங்கட்டி ஆளன்னு குறை இருந்ததுனால சிற்றன்னை அந்த குடும்பத்தில், பந்தல ராஜா குடும்பத்தில் ஐயப்பன் தத்தெடுக்க அந்த கண்டெடுக்கப்பட்டவர். அண்ட் பரதன் நிஜமாக பிறந்தவன். அப்போது அந்த எண்ணங்கள் நிறைவேறாது இருக்கிறதுனால புலிப்பால் கொண்டு வான்னு சொல்கிறான். சொல்லி அனுப்பத்துக்கு யார் காரணமாக இருக்கிறது? மந்திரி. அந்த மந்திரி யார்? மந்தரை, ராமாயண காலத்து மந்தரை. அதனால் இவர் போகிறாரு, புலிப்பால் இந்திரன் மேலே உட்காந்துக்கிட்டு புலிப்பாலை கொண்டாந்துட்டு எனக்கு எது வேணாம் தவம் பண்ண போகிறேன்னு சொல்லி சபரிமலையில் உட்காந்துறாரு. அப்போ அவருடைய நிறைவேறாத குறை தன் மகன் கேரளாவில் பட்டத்தரசனாக இருந்து அனுபவிக்கிற வாழ்க்கையை அவனுக்கு கொடுத்தாங்களாம் இல்லையா. ஸோ அது நிறைவேறாத ஆசை. அதே மாதிரி ராமாயண காலத்தில் சபரி வந்து இருக்கிற சபரிமலைக்கு ராமர் வராரு. அந்த நல்ல பழம் என் குரு மதங்க ரிஷி உன்னை கவனிக்க சொல்லிக்கிறாருப்பான்ட்டு எல்லாம் சாப்பிட்டு பார்த்து நல்ல பழம் எல்லாம் கொடுக்குறா. உனக்கு என்ன வேணுமான்னு கேட்குறாரு. எனக்கு மோட்சம்தான் வேணும்னா இதில் நெருப்பில் போன்றா. அப்போ நெருப்பில் சபரி தானே எமுலேட் பண்ணிக்கிறான். அந்த இடம்லாம் ராமருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் அவர் ஐயப்பனாக வர்ற போது அதே பிராந்தியத்துக்கு வர்றார். பம்பா நதி, சபரிமலை, சபரிப்பீடம் இருக்கிற இடம், எல்லா இடத்துக்கும் வர்றாரா இல்லையா. ஸோ இப்படி விட்டக்குறை தொட்டுக்குறை வாசனாதிகள்ங்கிறாங்க. தி லெஃப்ட் ஓவர் மெமரிஸ் ஆஃப் தி பாஸ்ட் பர்த்ஸ் ஆர் ஆல் லிங்க்டு டுகெதர். அதே மாதிரி மகாபாரத காலத்தில் கிருஷ்ணருக்கு கல்யாணம் நடந்த போது அங்கே யசோதை இல்லை. என்ன தான் தன் மகனாக வளர்த்துருந்தாலையும் அந்த காலத்துலலாம் பிளேன் டிக்கெட்டு, ஏரோப்ளேன் டிக்கெட்டு, ட்ரெயின் டிக்கெட்லாம் கிடையாது இல்லை. அதனால் இவன் இங்கே இருந்துட்டா. அவன் எங்கே போயிட்டார்? துவாரகாவுக்கு போயிட்டார். அதனால் அந்த குறை அவளுக்கு இருந்தது. அதனால் அவன் என்ன பண்ணுறான், அதே பகவான் இந்த உலகத்தில் சீனிவாசனாக வருகிறது, புத்துக்கட்டியில் உட்காந்துன்னு இருக்கார். அப்போ இவன் என்ன பண்ணுறான், அந்த மூதாட்டி, மூதாட்டியாக இருக்கா இல்லையா பகலாமாலி, அப்படி இருந்து இவருக்கு சாப்பாடெல்லாம் போட்டு ஆசிரமத்தில் வச்சுன்னு இருக்கான். அப்போது இவ ராமாவதார காலத்தில் இவரை கட்டிக்கணும்னு நினச்ச வேதவதி பத்மாவதியாக பிறந்திருக்கா. இந்த பத்மாவதி கிட்ட இவ போய் பொண்ணு கேட்டு குபேரங்கிட்ட கடன் வாங்கி சீனிவாச கல்யாணம் நடக்குது. இது நீங்கள் பார்க்குறீங்களா, எந்த பிறவியில் நிறைவேறாத ஆசைகள் இந்த சபரிமலைங்கிறது நடக்குது. இப்படி எல்லாத்துக்கும் கணக்கு இருக்குது. ஏன் வேதவதி பத்மாவதியாக பிறக்கிறா இந்த இதில்னா,
அப்போது ராமாவதார காலத்தில் இவர் கால் வச்சார்ல, அப்போது அவள் வந்து பொண்ணாயிட்டான். கட்டிக்குவான்றா, முடியாது, நான் ஏகபத்தினி விரதம் இந்த பிறவியில்லைன்னு சொல்லிடுறார். அதனால் அந்த நிறைவேறாத ஆசை அவர் பெருமாளாக பூமியில் வர்றபோது வருது. அவருடைய ஒரிஜினல் வைஃப் லட்சுமிக்கிறாங்க இல்லையா, அவங்க என்னடா என்னை விட்டு இவன் கல்யாணம் வேறு பண்ணிக்கிறான் உலகத்துலன்ட்டு வராங்க. 2 பேருக்கும் சண்டை வர்றதை பார்த்த உடனே இவர் என்ன பண்ணுறாரு, கப்புன்னு மகாலட்சுமியை அலர்மேல் மங்கை உரை மார்பா அப்படின்னு சொல்லி நெஞ்சில் வச்சுக்கிட்டு அந்த மாவை நீ கீழே போயிருமா அப்படின்ட்டு கீழே அனுப்பிச்சி விட்றாரு. Question from சாய்நாதன் சிவசங்கர். எந்த லட்சியத்தை அடைய காரண காரியங்களுடன் நம் முன்னோர்கள் உண்டாக்கி வைத்தார்களோ அந்த சாஸ்திரங்களை மக்கள் பிடித்துக்கொண்டு, அதுவும் முழுமையாக இல்லை, தங்களுக்கு ஏற்றவாறு பிடித்துக்கொண்டு அடைய வேண்டிய லட்சியத்தை விட்டுவிட்டார்கள். இன்னும் சொல்லப்போனால் லட்சியம் எது என்றே தெரியாமல் இருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு தங்களது அறிவுரை. உலகத்தில் லட்சியம் என்பது உன்னார் நிர்ணயிக்கப்படுகிற ஒரு விஷயம் இல்லையா. நம்ம ஐயப்பசாமி ஒரு பாட்டுக்குது, ஒரே ஒரு லட்சியம், ஒரே ஒரு லட்சியம் சபரிமாமலா, ஒரே ஒரு மோகம் திவ்ய தர்ஷனம், ஒரே ஒரு மார்க்கம் 18ஆம் படி, ஒரே ஒரு மந்திரம் சரணமையப்பா. அது ஒரு லட்சியம். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான லட்சியம் இருக்கும். அண்டு இட்ஸ் அ கொஸ்டன் ஆஃப் யுவர் ஓன் செலெக்ஷன். இதுதான் என்னுடைய லட்சியம் என்பது நீ தான் செலக்ட் பண்ணிக்கிற. உலகத்தில் எந்த சட்டத்திலையும் இதுதான் வாழ்க்கையினுடைய லட்சியம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாமே நமக்கு பெரியவங்க கற்றுக் கொடுத்தது தான். சரணமானால் தன் தாள் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் அளிக்கும் பிறான் உளனாகவே இல்லாதது என்னன்னு ஆழ்வார் பார்த்தோம். காலை யார் பிடிச்சிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் மரணமான பின்னால் வைகுந்தத்தில் இடம் கொடுப்பார் பெருமாள் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். இதை வச்சு ஜனங்களுக்கு புரியறதுக்காக ஒரு ஸ்டோரி இருக்கு. ஒரு ஆள் எப்போ பாரு கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்போ எதிரில் ஒரு கேப்ரியல் என்ற தேவ தூதன் வரான். நீ ஏதோ சொர்க்கம் நரகத்தை பற்றியெல்லாம் கேட்டுனே இருக்கியாமே, ஒரு ட்ரெயின் போகுது அதில் ஏறிக்கோன்றான். ஹாரி பாட்டர் சினிமாவில் வர மாதிரி. ஹாரி பாட்டர் சினிமாவில் 1.25 நம்பர் பிளாட்ஃபார்ம் ஒன்று இருக்கும், செவத்து இடிச்சுக்கிட்டு உள்ள போகிற மாதிரி. அந்த மாதிரி அந்த தேவதூதன் சொல்கிறான், இந்த ட்ரெயினில் ஏறிக்கோ, இது வந்து சொர்க்கத்துக்கு போகுதுன்னு. இவர் அதில் ஏறிக்கிட்டு போகிறாரு. போனால் சொர்க்கத்தில் ஒரே பஞ்சன் ஸ்மெல்லு, எதுவுமே நல்லா இல்லை, ஒரே துக்கமாக இருக்குது, எல்லாம் சேடாக இருக்குதாங்க. நான் ஏன் இப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியாது, ஏறி உக்காரு, இப்போ நான் நரகத்துக்கு கூட்டின்னு போகிறேன். அங்கே போனாக்கா அங்கே ராமர் கிருஷ்ணர் இயேசு புத்து இவங்கெல்லாம்ங்கிறாங்க. அந்த இடம் நல்லாவே இருக்குது. இவங்க கேட்குறேன், எனக்கு ஒன்றுமே புரியலையே, இது என்னது, நான் நினச்சிருந்த சொர்க்கம் வேறு மாதிரி இருக்குது, நான் நினச்சிருந்த நரகம் வேறு மாதிரி இருக்குது, நீ காட்டினது வேறு மாதிரி இருக்குதுன்னு. அப்போ அந்த தேவதூதன் சொல்கிறான்னா, அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, சொர்க்கமும் கிடையாது நரகமும் கிடையாது. ஒரு ராமரும் இயேசுவும் புத்தனும் கிருஷ்ணரும் இயேசுநாதரும் எங்கே இருக்காங்களோ அவங்க அந்த இடத்த சொர்க்கம் மாதிரி மாற்றிடுறாங்க. உங்கள்கிட்ட நீ எதை கொடுத்தாலையும் அதை நீ நரகமாக மாற்றிடுற. சமரசனார் ஒரு பாட்டு இருக்குது, ஒரு சொர்க்கம் படைத்தான் செக்கர் நிறத்தான் திருச்செந்தில் புறத்தான் ஒரு புது சொர்க்கம் படைத்தான் அதிலே சொக்கிட வைத்தான் பற்று வைத்தான் என் கை பற்றி விடத்தான் எங்கள் பற்று விடத்தான் பதம் பற்றிட வைத்தான். பாட்டு கூட இருக்குது, எங்கே எங்கேன்னு வரும். பூலோக வைகுந்தம் எங்கே எங்கே புவி போற்றுகின்ற மண்ணடியாம் அங்கே அங்கே பொன்னான கைலாசம் எங்கே எங்கே எங்கள் கண்ணான சிவசங்கர் எங்கோ அங்கே துளசி மணப்பதுவும் எங்கே எங்கே எங்கள் தூயவனாம் சிவசங்கர் எங்கோ அங்கே கானங்கள் கேட்பதுவும் எங்கே எங்கே எங்கள் கடவுள் மாமா சந்நிதியாம் அங்கே அங்கே சங்கோசை முழங்குவதும் எங்கே எங்கே. அப்போ இந்த உலகத்தில் எந்த ஒன்றும் நம்மால் உருவாக்கப்படுகிறது. இப்போ உங்களுக்கு ஒரு வீடு இருக்குது, 4 சவறு 700 ஸ்கொயர் ஃபீட்டு இருந்தால் 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு. உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கிறதே 4 பேரோ 5 பேரோ.
நீங்கள் நினச்சா உங்கள் வீட்டை சொர்க்கமாக வச்சுக்க முடியாதா? வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது, நீங்கள் சுத்தமாக இருக்கிறது, நல்லா ட்ரெஸ் பண்ணுறது, நல்லா சாப்பிட்றது, பாட்டு கேட்குறது, டான்ஸ் பார்க்குறது, சாமி கும்பிட்றது, வாழ்க்கைக்குன்னு ஏதோ சில எதிர்பார்ப்புகள் மனிதர்களுக்கு இருக்குது இல்லையா? இதெல்லாம் நீ பண்ணிட்டேன்னா உங்க வீடு கூட சொர்க்கம்தான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஸ்மால் ஃப்ளாட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு எப்போ பாரு எதிரும் புதிருமா எலியும் பூனியமா மூஞ்சி உருன்னு வச்சுக்கிட்டு உக்காந்துருக்கீங்க. இல்லை, யூ டோன்ட் ஈவன் நோ தட் யூ ஆர் கம் டு மேக் எ பேரடைஸ் ஆஃப் யுவர் ஓன் ஹவுஸ். ஒருத்தன் வந்து டிவி பார்த்துன்னு உக்காந்துருப்பான், இன்னொருத்தன் பேப்பர் படிச்சுன்னு உக்காந்துருப்பான், இவன் செல்ஃபோனில் கேர்ள் ஃப்ரெண்ட்கிட்ட பேசின்னு உக்காந்துருப்பான். இது சொர்க்கமா? நீயே சொல்லி பார்க்கலாம். ஸோ யூ ஆர் த ஆப்ஷன் டு கன்வெர்ட் யுவர் ஓன் ஹேபிட்டட். நீ இருக்கும் இடத்தை சொர்க்கமாக மாற்றுவதற்குள்ளே எல்லா அறிவையும் ஆற்றலையும் கடவுள், மனதையும் கடவுள் உன் இடத்தில் கொடுத்துருக்கிறான். நீ உருப்படாமல் போனால் அதுக்கு கடவுள் என்ன சொல்கிறது இல்லையா? இப்போ நாங்கள்லாம் இருக்கோம், எல்லாம் நல்லா தானே பண்ணி வச்சுருக்கோம், இதுதான் சொர்க்கம். அழகாக வச்சுருக்கோம், சாமியெல்லாம் வச்சுருக்கோம், இந்த அவங்க துணி வச்சுருக்கோம், பாடுறாங்க, பிரசாதெல்லாம் கொடுக்குறாங்க. இன்றைக்கி வந்து பால் பாயசம் கொடுத்துருக்குறாங்க, பழம் சாக்லேட் எல்லாம் வந்துட்டு இருக்குது. அண்டு யூ ஆர் ஆல் என்ஜாயிங் மியூசிக், யூ ஆர் ஹேவிங் எ சத்சங்கம், ஆர்த்தி பார்க்குறீங்க, எல்லாம் தான் பார்க்குறீங்க. இவ்வளோ தான் சொர்க்கம். சொர்க்கம்னா என்னன்னு நினைக்கிறீங்க? சொர்க்கம் ஒன்றும் இல்லை. எங்கே எந்த ஒரு கலப்படமும் மற்ற ஒரு மகிழ்வில் மனிதர்கள் திளைக்கிறார்களோ அதெல்லாம் சொர்க்கம்தான். இப்போ நீ வெயிலில் அலைஞ்சிட்டு வர்ற, அலைஞ்சிட்டு ஒரு வேப்ப மரத்தடியில் இருக்கிற போது காற்று ஜில்லுன்னு அடிக்குது இல்லையா, அதுவே ஒன்று சொர்க்கம் மாதிரி தான் இருக்கும். கோடையிலே இலை பார்த்தி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே தரு நிழலே. கோடையிலே இலை பார்த்தி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே தரு நிழலேங்கிற மாதிரி. அப்போது நம்ம எவ்வளோ ஜாலியாக இருக்கலாம் இல்லையா? எல்லாமே இந்த உலகத்தில் இருக்குது. மனிதர்களுக்கு அதை என்ஜாய் பண்ண தெரியல. இதில் யாரை குறை சொல்கிறது? கடவுளை குறை சொல்ல தேவையில்லை. ஒரு சொர்க்கம் படைத்தான், இதில் சொக்கிட வைத்தான் தான். உலகம் பூராவும் எல்லாம் நல்லா தான் வச்சுருக்கான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உனக்கு ரசிக்க தெரியல. ஆகாசத்தை பாரு, எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா? இன்னும் நட்சத்திரம்லாம் தெரியல, இல்லைன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு மூலையில் நிலவு, நட்சத்திரங்கள், இதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்கும். அண்டு பறவைகள், விலங்குகள், அதெல்லாம் அதனுடைய கூட்டுக்கு பொந்துக்கெல்லாம் போயிடுச்சு. உலகம் பூரா இப்போ சைலண்ட்டாக இருக்குது. இன்னும் ஒரு 3 மணி நேரத்தில் நீ போய் நல்லா கொட்டாவி விட்டுட்டு தூங்க போகிற. திடீர்னு காத்தால எழுந்திரிச்சு ஒன்று வெளிச்சம் வரப்போகுது, நாளைக்கு ரொட்டீன் ஒன்றுக்கு வரப்போகுது. அப்போ எவ்ரி திங் இஸ் ஆல்ரெடி தேர். நீ போய் எதையும் தேட தேவையில்லை. பட் யூ டோன்ட் நோ. இப்போது ஒருத்தருக்கு ராத்திரிலாம் தூக்கம் வரலன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பல காரணங்கள் இருக்கும். ஒன்று, அவங்க என்ன சொல்கிறது, காமாக இல்லாமல் எதையாவது யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அப்போ தூக்கம் வராது. ஏன்னா யுவர் ஓன் தாட்ஸ் ஆர் டிஸ்டர்பிங் யூ. இல்லை பொழுதுபோகாத அந்த நேரம் பார்த்து டிவி பார்த்துன்னு தூக்கம் வர நேரத்தில் தூக்கத்தை விட்டுருப்பேன், அப்புறம் நீ கேட்டால் தூக்கம் வரத்துக்கு லேட் ஆகும். இது உன்னுடைய தப்பு தானே. அதனால் நைட்டில் தூங்குற போது அற்றால் அளவறிந்து உண்க அப்படின்ற மாதிரி அளவாக சாப்பிடணும், நிறைய தண்ணி குடிக்கணும், எதையும் நினைக்காம அப்படியே கண்ணை மூட்டி படுத்துனான்ட்டுருக்கலாம். உனக்கே தெரியாமல் நீ தூங்கிட்டு போகிற. ஸோ தூங்கணுன்றதுக்கு சில முயற்சிகள், பயிற்சிகள் இருக்குது. நீ அதெல்லாம் விட்டுப்பட்டு ஒன்று நீயே டிஸ்டர்ப் பண்ணிட்டு ராத்திரிலாம் தூக்கம் வரலன்னு மறுநாள் காத்தால வீங்கி போன மூஞ்சி வச்சுக்கிட்டு சுற்றி இருந்தேன்னா நானாக பொறுப்பு? அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம தான் காரணம். எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ வி டோன்ட் நோ. அளவாக சாப்பிடணும், அண்டு சுத்தபத்தமாக இருக்கணும். க்ளீன் ட்ரெஸ், அது இப்போ காஸ்ட் எஃபெக்டிவ் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், காஸ்ட்லி ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், நல்லா துவைச்சி போட்டுக்கணும். நம்ம இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கணும். ஒரு டைம் டேபிள் ஆஃப் எவெண்ட்ஸ் இருக்கணும் லைஃப்பில். காலையில் எழுந்திரிச்சா என்ன பண்ணணும், குளிக்கணும், கொஞ்சம் பூஜை பண்ணணும், ஒரு பேப்பர் கீப்பர் படிக்கணும், இல்லை ஆஃபீஸுக்கு போகணும், வரணும். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு டைம் டேபிள் ஆஃப் எவெண்ட்ஸ் வச்சுக்கணும். நிறைய பேர் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க. ஏன்னாக்கா தே டோன்ட் ஹவ் எனி பிளான் ஃபார் தர் லைஃப்ஸ். அதனால் எப்போ பாரு ஏதோ ஒரு டென்ஷன் என்ன பண்ணாங்கட்டி டென்ஷன் இருக்குது. எல்லோரும் வேலைக்கு தான் போகிறானுங்க, எல்லோரும் சம்பாதிக்கிறாங்க, சம்பாதிச்சு வச்சு வாடகை கொடுக்க போகிறான், இல்லை சொந்த வீடு வாங்க போகிறான், குடும்பத்தில் இருக்க போகிறான். இவ்வளோ தானே வாழ்க்கை. ஸோ யூ ஹவ் டு மாஸ்டர் லைஃப். இல்லை, அழகாக வாழ கற்றுக்கணும். ஸோ எவ்வளவோ இருக்குது நல்ல விஷயங்கள் உலகத்தில். இப்போ ஒரு மெரினா பீச்சுக்கு போகிறாங்க நிறைய பேர், அது அவங்களுக்கு ஒரு அவுட்லெட்டு. இன்னும் சில பேர் கோயில் குளம்லாம் போகிறாங்க, அது ஒரு அவுட்லெட். இன்னும் சில பேர் டூரிசம் எல்லாம் போய் ஏதோ ஒரு கோயிலுக்கு, இது வெளியூரெல்லாம் போய் பார்த்துட்டு வராங்க. கோயிலோ இல்லை இயற்கை சார்ந்த விஷயங்களோ போய் பார்த்துட்டு வராங்க, அது அவங்களுக்கு ஒரு அவுட்லெட்டு. சில பேர் ஹாபிஸ் டெவலப் பண்ணிக்குவாங்க, புக்கு படிக்கிறது, மியூசிக் கேட்குறது, ட்ராமா பார்க்குறது, மியூசிக் அகாடமியில், நாடகார சபையில் டான்ஸ் பார்க்குறது, இல்லை அவங்க பசங்களுக்கு ஏதாவது கற்றுக் கொடுக்கறது, வயலின்னு இல்லை பாட்டு பாடுறது, ஏதாவது கற்றுக் கொடுக்குறது, டான்ஸ் கற்றுக் கொடுக்கறது,
இந்த மாதிரி 1000 வழிகள் இருக்குது டு கீப் யுவர் செல்ஃப். அண்ட் ஐடியல் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப்னுவாங்க. ஸோ சாத்தான் எங்கே குடியிருக்கான்னா என்ன செய்யுதுன்னு தெரியாமல் ஐடியல் ஆகிறான் பார்த்தியா, அவன் மைண்டில் தான்ங்கிறாரு. ஏன்னா இவன் ரெஸ்ட்லெஸ்ஸு, எப்போ பாரு காதில் குருமி எடுத்துன்னு மூக்கில் முடிப்பிச்சுக்கின்னுட்டு இதை பிடிச்சி இழுத்துன்னு நிறைய பேர் எதுக்கு இதெல்லாம் செய்கிறாங்கன்னு கட்சி வரைக்கும் தெரியாது. அவங்க கோபம் வரும் அவங்க பண்ணுறது பார்த்தா, மூக்கு இப்படி வேண்டி இருந்தோம், என்னக்குது அந்த மூக்கு என்ன சுரங்கமாக வெட்டி கோல்டாக எடுக்க போகிறேன். ஸோ நிறைய இதெல்லாம் ரெஸ்ட்லெஸ் மைண்ட் இருப்பார். அதனால் எல்லாமே வாழ்க்கையில் நல்லா தான் இருக்கும். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே பெட்லேயே சோறு ஓரமாக சாஞ்சி நினச்சி கடவுளுக்கு தேங்க்ஸ் பண்ணு. நேற்று நைட் தூங்கினேன், உறங்குவது போலும் சாக்காடு, தூங்கினியானா செத்து போட்டேன்னு அர்த்தம். உறங்கு விழிப்பது போலும் பிறப்பு, காலையில் எந்திரிச்சோமா அப்போ பிறந்துட்டோம் திருப்பியும். இன்றைக்கு தான் நான் பிறந்தேன், இப்போ தான் நான் பிறந்திருக்கேன், இன்றைக்கி ஒரு நல்ல நாள் எனக்கு கடவுள் கொடுத்துருக்குறாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ ப்ரேயர், அதுக்கப்புறம் குளிக்கிறது, பல் விளக்குறது, எல்லாத்தையும் நல்லா பண்ணு. நிறைய பேர் எதையுமே ஒழுங்காக பண்ண மாட்டாங்க. குளிக்கிறதுன்னு சொல்லிட்டு மூஞ்சி வரைக்கும் இப்படி போட்டுட்டு வந்துடுவாங்க. ஒரே இந்த உடம்பு பூரா வந்து ஒரு காக்கா குழின்னு சொல்லுவாங்க. அதை இல்லை பல் விளக்குறது எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்குது. இன்னொரு 10 நிமிஷம் இது லேட் ஆக போகுது, அவ்வளோதானே. இது எல்லாத்தையுமே அரைக்குற மாதிரி ஏன் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? ஸோ என்ஜாய் டூயிங் எவ்ரி திங். அதுமாதிரி நிறைய பேர் சாப்பிட்றது கூட அப்படி தான். இந்த பக்கம் ஏதோ பண்ணிங்கன்னு சாப்பிடணுமா, நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடு. அப்போ தானே உன் ஒய்ஃப் அதில் உப்பு போட்டிருக்காதா இல்லையோன்னு தெரியும். இல்லைன்னா அந்த அம்மாவனை ஏமாற்றிடுவான். எது சாப்பிட்டாலையும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடு. ஒரு ஐட்டம் பண்ணு, நான் வேணான்னு சொல்லவே இல்லை. ஏன்னா ஒரு ஐட்டம் பண்ணு, அதுக்குன்னு 10 பதார்த்தம் பண்ணி சாப்பிடுன்னு யார் சொன்னான்? நமக்கு வயிறு தவிர்ண்டு தான். அதனால் எது ஒன்றா ஒரு காய் ஒரு கூட்டு இல்லை சாம்பார் பண்ணுவாங்க, அவ்வளோதான். இது எல்லாத்தையும் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. எதுக்காக பண்ணணும்? ஒரு நாள் மாற்றி பண்ணிகிட்டே இருக்கணும். நிறைய பேர் அமெரிக்காலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு உள்ளதெல்லாம் சாட்டர்டே சண்டே சமைச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எடுத்து சூடு பண்ணி சாப்பிட்டுன்னு இருப்பாங்க. யாரோ ஒரு ஆள் நம்ம ஆள் அங்கே தங்கத்துக்கு போனான் அமெரிக்காவுக்கு. அங்கே இருக்கிற பொண்ணு சொல்லலாம், மிஸ்டர் ராவ், ஐ கெப்ட் எஸ்டர்டேஸ் நைட் ஃபுட். பழைய சாதன்றத கவர்மெண்ட், எஸ்டர்டேஸ் நைட் ஃபுட் இன் த ஃப்ரிட்ஜ், யூ கேன் வார்ம் அண்ட் ஈட் இட் அப்படின்னாலும். ஒரே மாதிரி ரயில்வே ஸ்டேஷனில் இவன் டிக்கெட் வாங்க போனான். அங்கே இருக்கிற டிக்கெட் கலெக்டரில் அவன் டப்பா திறந்து ஏதோ சாப்பிட்டுன்னு இருந்தான். அப்போது டிக்கெட் அப்படின்னானா, வெயிட் கரோ அப்படின்னா. நான் டிக்கெட்டுக்காக வந்திருக்கேன் சார். நான் டீக்காய் மை டின்னர் கார் ஆகும் அப்படின்னா. சார் இது மார்னிங் சார் அப்படின்னா. நேற்று நைட்டு மீந்து போகிறத சாப்பிட்டுக்கிறேன்டா நான். நிறைய பேர் ஒழுக்கமாக வாழவே தெரியல. ஒழுக்கமானா நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை, ஒரு டிசிப்ளினாக வாழ்க்கையை வாழ தெரியல. எல்லாத்துக்கும் ஒரு சிஸ்டம் இருக்குது வாழ்க்கையில், ஏன்னா அதை அழகாக பண்ணலாம். எவ்ரி திங் இஸ் பியூட்டிஃபுல் இன் திஸ் வேர்ல்டு. அண்டு எல்லாம் பண்ணணும். இப்போ சின்ன குழந்தைங்கள்லாம் இருக்கீங்க, சின்ன வயசுலேயே கிறுக்கலாக எழுதிக்கின்னே இருக்கிறீங்களா? அதனால் நாளைக்கு நீங்கள் என்ன எழுதினீங்கன்ட்டு யாருக்குமே தெரியாது. ஒழுங்காக கையெழுத்து கொண்டு வரணும். மலேசியாக்காரங்கெல்லாம் கேட்பார், சூப்பராக இருக்கும் அவங்க கையெழுத்தெல்லாம். ஏன்னா அவங்களுக்கு சின்ன வயசில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க எப்படி சிக்னேச்சர் நல்லா வரணுங்கிறதுக்காக. அதனால் எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. நமக்கு எதுலேயும் ஒரு ஆர்வம் இல்லை. எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அதில் அப்படியே ஆய்ந்து தோய்ந்து டெடிகேட் ஆகி போய் பண்ணணும் அந்த வேலையை. அதை செய்யறதுக்கு கற்றுக்கணும். குளித்தா நல்லா குளிக்கணும், ட்ரெஸ் பண்ணால் நல்லா ட்ரெஸ் பண்ணணும், அண்டு சாமி கும்பிட்டா ரொம்ப நல்லா கும்பிடணும். எல்லாத்துக்கும் ரூல்ஸ் இருக்குது. அண்டு எமோஷன்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணுறது ஒரு ஆர்ட்டு. நமக்கு 1000 இரிட்டேஷன் இருக்கும், அது வர்றவங்ககிட்டலாம் ஏன் காட்டின்னு உட்காந்து இருக்கணும்? அதனால் அவங்ககிட்ட எப்படி நீ கம்போஸ்டாக இருக்கணுன்றதை நீ தான் மாஸ்டர் பண்ண வேண்டியிருக்கும் இல்லையா? ஸோ யூ கான் யூஸ் தி அதர் பர்சன் டு த்ரோ யுவர் டேண்ட்ரம்ஸ். இப்படி சின்ன விஷயங்கள் இருக்கு இல்லையா? இதுதான். இப்போ கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வானத்தை கீறி வைகுண்டத்துக்கு போக முடியாது. அப்போ சின்ன விஷயங்களையே பெர்ஃபெக்டாக பண்ண முடியாதவன் பெரிய விஷயத்துலேயே எப்படி பெர்ஃபெக்டாக ஆகிவிடுவான். அப்போ எல்லாமே காம் அண்ட் கம்போஸ் பண்ணுறதுக்கான சில வழிமுறைகள் நம்முடைய மைண்டை. பல வழிகள் இருக்குது, ஏதாவது ஒரு வழியை ஃபாலோ பண்ணு, காமாயிரு. அண்ட் எதுவுமே உனக்கு ஒத்து வரலைன்னா பேசாமல் காமாக ஏதாவது ஓம் சாண்டிங் இல்லை ஒரு பாட்டுக்கிட்டு கேட்குறது வச்சுக்கோ. இல்லை நீயே ஜபம் பண்ண முடிஞ்சால் அதை விட பெரிய விஷயம் இல்லை. நீயே படுத்துக்கிட்டு ஜபம் பண்ணி அதுலேயே தூங்கி போயிட்டு திடீர்னு ஒரு குழந்தை ஒலுக்கி விடுற மாதிரி அந்த தியானத்துலேருந்து வெளியே வர்றபோது, ஓ நான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன், இப்போ நான் இங்கே தான் இருக்கேன்னு உனக்கு தெரிஞ்சிடணும். அதனால் எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது.
இப்போ நீங்கள்லாம் ஒரு குடும்பத்தில் இருக்கீங்க, அதில் இருக்கீங்க, இதில் இருக்கீங்க. எனக்கு என்ன வேலை வெட்டி இருக்குது? ஒன்றும் கிடையாது. நான் ரொம்ப சீக்கிரம் எழுந்திரிச்சிடுவேன். 3:30 4 எழுந்திரிச்சிடுவேன். தியானம் 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 அப்படியே பழகிட்டேன்னா ஒரு 6:30 ஒரு யாகத்தை முடிச்சிடுவேன். ஒரு 6:30லேருந்து 6:40 வாக்கிங் வருவேன். 7:30 போவேன், பேப்பர் படிப்பேன் கொஞ்ச நேரம். இதுமாதிரி எனக்குன்னு ஒரு சிஸ்டம் வச்சுன்னு இருக்கேன் நான். அண்டு ஸோ இட்ஸ் பாசிபிள் ஃபார் எவ்ரி ஒன் டு பிளான் யுவர் லைஃப்ஸ், இல்லையா? எந்த ஒரு வேலை வெட்டியுமே இல்லாத, இந்த உலகத்தால் எந்த ஒரு ஆக வேண்டிய வேலை எதிர்பார்ப்பும் இல்லாத நானே ஒரு சிஸ்டத்துக்குள்ளேக்கிறேன். உங்களுக்கு 1000 வேலை இருக்குது, நீங்கள் ஏன் ஒரு சிஸ்டத்துக்குள்ளே வர முடியல? இல்லை, யூ ஹேவ் டு கம் இன் டு டிசிப்ளின், தென் யுவர் லைஃப் வில் பி பீஸ்ஃபுல். இல்லைன்னா எப்பயுமே நீ டென்ஷனில் இருப்ப. அன்பெனும் நதி தன்னில் ஆழ்வேனோ என் ஐயனே உன் நினைவில் அமிழ்வேனோ. அன்பெனும் நதி தன்னில் ஆழ்வேனோ இன்ப நிலை தன்னில் கூடேனோ. பேரின்ப நிலை தன்னில் கூடேனோ. என் இதயத்தில் உன்னை கண்டு ஆடேனோ. அன்பெனும் நதி தன்னில் ஆழ்வேனோ. கண்ணீரால் பதம் கழுவேனோ. கனிதமிழால் பூஜை புரிவேனோ. தன்னிலை மறந்துன்னை தழுவேனோ. தஞ்சம் தஞ்சம் என்றே அழுவேனோ. அன்பெனும் நதி தன்னில் ஆழ்வேனோ. பாக்களை பூக்கள் என்ன சொறிவேனோ. என்னை பாதத்தில் காணிக்கை தருவேனோ. காக்கும் கடவுள் உன்னை அறிவேனோ. கண்ணா கண்ணா என நான் கதறேனோ. அன்பெனும் நதி தன்னில் ஆழ்வேனோ. என் ஐயனே உன் நினைவில் அமிழ்வேனோ. அன்பெனும் நதி தன்னில் ஆழ்வேனோ. వినాయకా నిన్ను వినాబ్రోచుటకు వినాయకా నిన్ను వినాబ్రోచుటకు వేరెవరున్నారు వీణరాజా. వినాయకా నిన్ను వినాబ్రోచుటకు వేరెవరున్నారు విఘ్నరాజా. వినాయకా అనాథ రక్షకా. சர்வமும் சிவசங்கரம் சத்தியம் சிவசங்கரம் சாஸ்வதம் சிவசங்கரம் சங்கரம் சிவசங்கரம். சிவசங்கர பாஹி மாம் சிவசங்கர ரக்ஷ மாம்.